அது சரி. என் பொண்டாட்டி ஏன் அதெல்லாம் சொல்ல போறா? அவ அப்படி நினைச்சிருந்தானா அவ எப்போ அடக்கிருக்கலாமே. மீனா, அப்படி ஒரு ஐடியா உனக்கு இருந்தா சொல்லு. முதல்ல இந்த போலீஸ்காரரு, அப்புறம் நம்ம வீட்டுல இந்த குடும்பத்தை பிரிக்கிற மாதிரி வேலை பார்க்குற ஆளுங்க எல்லாரும் கொட்டத்தையும் அடக்கி விட்டுரும். அதானே, என் வயித்துல பிறந்ததே இப்படி இருக்கும்போது வந்தவ வேற எப்படி இருப்பா? ஏய், என்ன எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் அடக்க முடியாதுடா. நான் விஜயா. நான் என்ன கணக்கெடுப்பு எடுத்துட்டு இருக்கிறேன்? பேரை சொல்லிட்டு போறாங்க, நின்னு பேச வேண்டியதானே? பாருங்க, நான் யார்கிட்டயுமே அப்படி சொல்லவே இல்ல. ஆனா அத்தை வந்ததுல இருந்து திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. யார் அப்படி சொன்னாங்கன்னு தெரியல. பழக்கூரோட அம்மாவா இருக்குமோ? அவங்க எங்க அதெல்லாம் சொல்ல போறாங்க? அதுவும் இல்லாம அவங்களுக்கும் எனக்கு வந்து பேச்சுவார்த்தையே இல்லையே. அது அத்தைக்கே நல்லா தெரியுமே. வேற யாரோ சொல்லியிருக்காங்க. நீ சொல்லாத உன்னை சொன்னேன்னு சொன்னாங்கன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன? நீ வளர்ந்துட்டு வரேன்னு அர்த்தம். உனக்கு யாரோ புதுசா வில்லி வந்திருக்காங்கன்னு அர்த்தம். வில்லியா? ஆமா மீனா, நீ வர வர ஹீரோயின் ஆயிட்டு இருக்கிற. அதனால உனக்கு எதிராக ஏதோ வில்லி வந்து அம்மா கிட்ட இப்படி பத்த வச்சிருக்குது. அதுக்கெல்லாம் நீ அசராத. ஹீரோயின்னா கெத்தா இருக்கணும். ஏங்க நீங்க வேற. நானே யாரா இருக்கோன்னு குழப்பத்துல இருக்கேன். மீனா, அதெல்லாம் ஏன் நீ போட்டு யோசிச்சுட்டு இருக்கிற? இப்ப நீ ஹீரோயின் ஆயிட்ட.